கொய்யா இலைகளை வேக வைத்த நீரை வடிகட்டி தினமும் 2 அல்லது 3 வேளை பருகி வந்தால் வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். 2. சேந்தனாமக், மிளகு, எலுமிச்சை சாறுடன் கொய்யா பழத்தை உணவுக்கு பின் சாப்பிட்டால் நன்கு செரிமானம் ஆகும். 3. கொய்யாவை சட்னியாகவும் செய்து சாப்பிடலாம். பாருங்க, சட்னியா கூட செய்து சாப்பிடலாமா கொய்யா பழத்தை. ஸோ நம்மளுக்கு அங்கங்க கொய்யா பழம் கிடைக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். மூட்டு வலிக்கு, இப்ப மூட்டு வலி பாருங்க, நிறைய பேருக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? அது பாருங்க. 1. பழுத்த கொய்யா இலைகளை சாறெடுத்து தண்ணீருடன் சேர்த்து பருக மூட்டு வலி குணமாகும். ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? கொய்யா இலைகளை அரைத்து பாதிக்கப்பட்ட பகுதியில் தேய்த்தால் மூட்டு வலி நீங்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, அரிப்பு. ஒரு மாதத்திற்கு தொடர்ந்து மதிய வேளையில் 250 கிராம் கொய்யாப்பழம் சாப்பிட்டு வர ரத்தம் சுத்தப்படுத்தப்பட்டு வயிறு மற்றும் குடல் சுத்தமாகி வயிற்று கோளாறுகள் ஏற்பட்ட உடல் அரிப்பு வயிற்று கோளாறுகளால் ஏற்பட்ட உடல் அரிப்பு நீங்கும். அடுத்து புண்கள். கொய்யா இலைகளை அரைத்து அந்த கலவையை புண்களின் மீது தடவி வந்தால் காயங்கள் விரைவில் ஆறும். அடுத்து சிறுநீரக கோளாறுகள், அதை பத்தி போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, உலர் திராட்சை 50 கிராம், அதுடன் 600 மில்லி தண்ணீர் சேர்த்து அந்த நீர் பாதியாகும் வரை சுண்ட காய்ச்சி வடிகட்டி அந்த கஷாயத்தை இரவு தூங்குவதற்கு முன் தொடர்ந்து பருகி வந்தால் அனைத்து சிறுநீரக சம்பந்தப்பட்ட உபாதைகளும் நீங்கும். இதுல பாருங்க, கொய்யா பழத்தை மட்டும் இல்லை, உலர்ந்த திராட்சை அதை பத்தியும் போட்டிருக்கேன். அடுத்து மூல நோய், பைல்ஸ், அதை பத்தி போட்டிருக்கேன். கொய்யா பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குணமாகும். ஸோ மூல நோய் உள்ள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த கொய்யா பழத்தை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு சரியா போயிடும்னு சொல்றாங்க. வயிற்றுப்பூச்சி புழு, அதுல 1. கொய்யாவை காய வைத்து விதைகளை நீக்கி அரைத்து அதனுடன் 3 அல்லது 4 சொட்டு பூண்டு சாறு சேர்த்து வயிற்றில் ஓரிரு நாள்